नमस्ते बच्चों, ये गणितिका हिंदी विद्यालय है। நம்ம பார்க்க போகிறது மத்தியமால ஃபர்ஸ்ட் பேப்பரில் லாஸ்ட் ரோமன் லெட்டரான கொஸ்டின் ஆன்சர்ஸ், கிராமர் கொஸ்டின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். வர்ண கிசே ககுத்தேக, எழுத்து எப்படி அழைக்கப்படுகிறது? பாஷா में प्रयुक्त मूल ध्वनि अथवा उसकी चिन्ह को வர்ண ககுத்தேக, அதாவது மொழியில் பயன்படுத்தக்கூடிய முழு சவுண்டு மற்றும் அதனுடைய ஷேப்பு தான் எழுத்து என்று ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கதித் या लिखित भाषा का मूल आधार क्या है? பேசுகிற மற்றும் எழுதுகிற மொழியின் பேசுகிற அல்லது எழுதுகிற மொழியின் முழு ஆதாரம், அதாவது பேஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பேசுகிற அல்லது எழுதுகிற மொழியின் ஃபுல் பேஸ் என்னென்னா சவுண்டு தான். நம்ம பேசினாலும் எழுதினாலும் நமக்கு வந்து சவுண்ட்ஸை வச்சு தான் நம்ம அதை செய்வோம். நெக்ஸ்ட்டு, वर्तमान में संविधान में द्वारा कितनी भाषाओं का राष्ट्रीय भाषा का दर्जा दिया गया है? தேர்ட் ஒன் விட்டுருக்கேன், வேண்டாம். ஏன்னா சாய்ஸில் விட்டுக்கலாம், கொஞ்சம் பெருசாக இருக்குனால நம்ம சாய்ஸில் விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கித்தனிக்கு பதிலாக பாய்ஸ் 22 லாங்குவேஜ் அது போட்டால் போதும். சரியா? ப்ரெசண்ட்டில் எத்தனை லாங்குவேஜை நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெசண்ட்டில் வந்து 22 லாங்குவேஜை நேஷ்னல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. சரியா? हिंदी वर्णमाला में कितने स्वर और व्यंजन है? இது வந்து நார்மலாக ஹிந்தி எழுத்துக்களில் எத்தனை உயிர் எழுத்து எத்தனை மெய் எழுத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹிந்தி வர்ணமாலா மே கேரக் ஸ்வர் அவர் 35 व्यंजन. மேக்ஸிமம் இது ரிப்பீட்டட் கொஸ்டின்னு கொஞ்சம் பார்த்துக்கோ. சரியா? ஸ்வர் வந்து ஸ்வருக்கு முன்னாடி கேரக் போட்டால் போதும், व्यंजனுக்கு முன்னாடி 35 போட்டால் போதும். நெக்ஸ்ட் வந்து ஸ்வரோ கா பிரயோக் கைசே ஹோத்தா ஹை, உயிரெழுத்தை எப்படி பயன்படுத்துவோம்? ஸ்வரோ கா பிரயோக் சுதந்திர ரூப் சே ஹோத்தா ஹை, உயிரெழுத்தை சுதந்திரமாக பயன்படுத்துவோம். व्यंजन किसे कहते हैं, व्यंजனை எப்படி சொல்லுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்வரோ கி சகாயத்தா சே உச்சரித் வர்ண கோ व्यंजन कहते हैं, அதாவது உயிரெழுத்தின் உதவியால் உச்சரிக்கப்படும் எழுத்து தான் என்னது? व्यंजन. நம்ம இக்கு ப்ளஸ் ஆ, அந்த உயிரெழுத்து சப்போர்ட் பண்ணது இல்லையா, ஸோ அது அப்படி வந்தால் தான் அது व्यंजन என்று சொல்லப்படுகிறது. संयुक्त व्यंजन किसे कहते हैं, उदाहरण दीजिए. संयुक्त व्यंजनலே நிறைய व्यंजन இருக்குது மெய்யெழுத்தில். அதில் வந்து संयुक्त व्यंजनனா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. दो व्यंजनों के मेल को संयुक्त व्यंजन कहते हैं, அதாவது உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து வந்தால் தான் என்னது व्यंजन சொல்லுவோம், அதாவது மெய்யெழுத்தும் சொல்லுவோம். இது எப்படின்னா உயிரெழுத்தும் அதாவது மெய்யெழுத்தும் சேருது, அதாவது दो व्यंजनों को मेलனா ஜாயிண்ட் ஆகி வரதான் என்னது संयुक्त व्यंजन. इक प्लस इक्षा इत प्लस त्रा. अनुस्वार किसे कहते हैं, अनुस्वारना என்ன அப்படின்னு கேட்குறாங்க. स्वर के बाद आने वाले व्यंजन को अनुस्वार कहते हैं, உயிரெழுத்துக்கு அப்புறம் வரக்கூடிய மெய்யெழுத்தை अनुस्वारன்னு சொல்கிறாங்க. विसर्ग के कुछ उदाहरण दीजिए. விசர்க்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னா, அகன்னு முடியுது இல்லையா, அதுதான் விசர்க. அத்தக புன்னக प्रायग मूलतः क्रमशः. अनुनासिक चिन्ह का उदाहरण दीजिए. अनुनासिकना हाँ சவுண்டு முடியணும். மா ஹா ஹூங் யஹாங் வஹாங் கஹாங் அந்த மாதிரி முடிகிற மாதிரி, இது ஈஸியாக தான் இருக்கும், அது பார்த்துக்கோ. 12ம் 13ம் வேணாம். 14 வந்து ஹிந்தி நம்பர்ஸ் வந்து எழுதணும், அது பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. 1 2 3 எப்படி எழுதுறதுன்னா, அது மாதிரி தேவநாகரிக் நம்பர்ஸ் எழுதணும், அதையும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. ஸோ இது முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 10 மார்க்கு. நமக்கு 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து சாய்ஸ் விட்டலாம், அதனால் உங்களுக்கு நான் 3 கொஸ்டின் ஆன்சர்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கிறத ஒமிட் பண்ணியிருக்கேன். தன்யவாதமா.